ஓம் நமச்சிவாய. நாம் சென்னையில் அமைந்திருக்கும் பாடல் பெறாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது திருவொற்றியூரில் அமைந்திருக்கும் ஆதிபுரீஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம். சென்னை பாரிமுனை, திருவான்மியூர், எழும்பூர், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ஆகிய இடங்களிலிருந்து திருவொற்றியூருக்கு அடிக்கடி பஸ் வசதிகள் இருக்கின்றன. சென்னை ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து மின்சார ரயிலிலும் திருவொற்றியூருக்கு செல்லலாம். இந்த ஆலயத்தின் மூலவரின் பெயர் ஆதிபுரீஸ்வரர், தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். இந்த ஊரின் புராண பெயர் ஆதிபுரி. இந்த தலத்தில் தியாகராஜர் என்ற பெயரில் நடராஜர் அமர்ந்த நிலையில் நடனமாடுவது சிறப்பம்சமாகும். பட்டினத்தார் இங்குதான் ஜீவசமாதி அடைந்தார். இந்த தலத்துக்கு அருகே அமைந்திருக்கின்ற திருத்தலங்கள் அருள்மிகு அஷ்டலட்சுமி திருக்கோயில், அருள்மிகு கந்தசுவாமி திருக்கோயில், அருள்மிகு திருவல்லீஸ்வரர் திருக்கோயில், அருள்மிகு மருந்தீஸ்வரர் திருக்கோவில், அருள்மிகு மாசிலாமணீஸ்வரர் திருக்கோயில் போன்றவையாகும். இந்த தலத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன? இந்த தலத்தில் 27 நட்சத்திரங்களும் சிவபெருமானை வழிபட்டிருக்கின்றன. அந்த நட்சத்திரங்களை லிங்கங்களாக மாற சிவன் அருள்பாலித்தார். அந்தந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பிட்ட நட்சத்திர நாளில் லிங்கத்தை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. நேர்த்திக்கடனாக சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றிக் கொள்கின்றார்கள் பக்தர்கள். இந்த தலத்தின் பெருமை என்ன? மாந்தநாதன் என்ற மன்னனுக்கு அதிக வயதாகிவிட்டது. ஆனாலும் இறப்பு வரவில்லை. பாவம் செய்தாவது இறந்து போவோம் என கருதினான் அவன். அவனது ஆட்சிக்குட்பட்ட அனைத்து பகுதி மக்களுக்கும் அந்நியாய வரி விதித்தான். இது சம்பந்தமான ஓலை சிற்றரசுகளுக்கு அனுப்பப்பட்டது. அந்த ஓலையில் யாரும் அறியாமல் ஒற்றியூர் நீங்களாக என திருத்தி எழுதினார் சிவன். இதன் பிறகு அந்த மன்னன் இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு வரியை விளக்கினான். நீண்ட காலம் பூமியில் வாழ்ந்தான். எந்த சூழ்நிலையிலும் விரக்தி அடையக்கூடாது என்பதை இந்த ஸ்தலம் காட்டுகின்றது. திருவொற்றியூர் கோவிலுக்கு வெளியே பிரம்மாண்டமான பிரம்மதீர்த்த குளம் இருக்கின்றது. இந்த குளத்து தண்ணீரை தலையில் தெளித்தாலே பாவங்கள் நீங்கிவிடும். பாவ மன்னிப்பு கேட்காமலேயே பாவங்களை தீர்க்கும் தலம் திருவொற்றியூர். இந்த ஊரில் இருக்கின்ற கற்கள் அனைத்தும் லிங்கங்கள் என்றும் சிதறி கிடக்கும் மண் திருநீறு என்றும் சொல்லப்படுகின்றது. பட்டினத்தார் இங்குதான் ஜீவசமாதி அடைந்தார். இந்த ஸ்தலத்தில் தியாகராஜர் என்ற பெயரில் நடராஜர் அமர்ந்த நிலையில் நடனமாடுவது சிறப்பான அம்சமாகும். மாசி மக திருவிழாவின் 10ஆம் நாளில் இந்த சன்னதியில் 18 வகை நடன காட்சி நடக்கின்றது. இந்த ஸ்தலத்தின் வரலாறு என்ன? வைகுண்டத்தில் எம்பெருமானின் நாபிக் கமலத்திலிருந்து பிறந்த பிரம்மன் உலகை படைக்க துவங்கினார். அதற்கு முன்னதாகவே இந்த உலகில் ஒரு நகரம் அமைந்திருந்தது. நான் உலகை படைக்கும் முன் இந்த நகரத்தை படைத்தது யார்? எனக்கு மேலே ஒருவரா? யார் அவர் என்று பரந்தாமனிடம் கேட்டார். அதற்கு மகாவிஷ்ணு அந்த நகரை ஆதி பகவானான சிவன் உருவாக்கினார். அவர் ஆதிபுரீஸ்வரர் என அழைக்கப்படுவார். அந்த நகரத்தின் பெயர் ஆதிபுரி, திருவொற்றியூர் என்றும் அழைக்கப்படும். அந்த நகருக்கு சென்று ஆதிபுரீஸ்வரரை வணங்கிவிட்டு படைக்கும் தொழில் தொடர்வாயாக என்றார் பெருமாள். பிரம்மனும் திருவொற்றியூர் வந்து சிவனை வழிபட்டார். உலகை பிரம்மன் படைப்பதற்கு வசதியாக ஆழி சூழ்ந்த கடல் ஒத்தி, அதாவது விலகி இருக்க சிவன் உத்தரவிட்டார். எனவே இந்த ஊர் ஒத்தியூர் என்று அழைக்கப்படுகின்றது. காலப்போக்கில் ஒற்றியூர் என்று மாறியது. இப்பேற்பட்ட சிறப்பு மிக்க இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ராம் ஸ்ரீதர். நாளை சென்னையில் அமைந்திருக்கும் வேறொரு பாடல் பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன்.